ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலரி த்ரெஷோல்டு பற்றி தான். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சேலரி த்ரெஷோல்டு அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. அதில் கொஞ்சம் டீப்பாக நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்ப்போம். ஐம் தீபக் அண்ட் திஸ் இஸ் யோர் காய். ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சேலரி த்ரெஷோல்டு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவுக்கு ஒரு இந்த சேலரி வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு அப்ளை பண்ண முடியும். நம்மளுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு தான் சேலரி த்ரெஷோல்டு அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த சேலரி த்ரெஷோல்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான் நம்மளுக்கு தேவை. என்ன அப்படின்னா ஜென்ரல் சேலரி த்ரெஷோல்டு, அதுக்கப்புறம் கோயிங் ரேட் அப்படிங்கிறது. கோயிங் ரேட் இல்லை ஸ்டாண்டர்ட் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் 3 லிங்க்ஸ் உங்களுக்கு தேவை. அந்த 3 லிங்க்ஸுமே என்னோடய லிங்க் ட்ரீயில் இருக்குது. அது என்னோடய யூடியூப் சேனலில் அபவுட்டில் போயிட்டு லிங்க் ட்ரீக்குள்ளே போனீங்க அப்படின்னா 3 லிங்க், அதாவது ஃபைண்ட் யுவர் ஆக்குபேஷன் கோட், எலிஜிபிள் ஆக்குபேஷன்ஸ் அண்ட் கோட்ஸ் அண்ட் கோயிங் ரேட்ஸ். இந்த 3 விஷயம், இந்த 3 லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன் இதில் என்னோடய லிங்க் ட்ரீயில். ஃபர்ஸ்ட் உங்களோட ஆக்குபேஷன் கோட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது அதாவது நானாக க்ரியேட் பண்ண வெப்சைட், இதெல்லாம் சைட்டோ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே கவர்மெண்ட் சைட்ஸ் தான். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லிங்க்கை நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போய் நேவிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களோட, அதாவது நீங்கள் என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ்க்கு போக போகிறீங்க, எந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் தேட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதில் தேடலாம். எப்படி சொல்கிறது, இதில் நான் இப்போ என்னோடய ஃபீல்டு மார்க்கெட்டிங். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் என்ன மாதிரி வரும்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு போடுறேன். என்ன கோடு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியா, அதாவது ஒரு மார்க்கெட்டிங்கோட ஒரு ஏரியா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இது ரோல் கிடையாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரோல் தான் போடணும். அதாவது இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஏஐயில் இருக்கீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மாதிரி ஜென்ரலிஸ்டிக்காக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த ரெட் அண்டு ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் என்ன, இது ப்ரௌன் கிடையாது ஆக்சுவலாக, இது டார்க் ஆரஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கலர்ஸ்னால் என்னென்னா நீங்கள் பார்க்குற விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 0, சிமிலாரிட்டி 0 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே ஒரு இந்த மாதிரி டார்க் ஆரஞ்ச் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 or 3 மார்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் 10 2 or 3 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதே க்ரீன் அப்படின்னு இருந்துச்சுன்னா 10 out of 10 அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு ரோலா அப்படிங்கிற மாதிரி போடலாம் அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜர்னு போடுங்க. உங்களோட ஜாப் என்ன ஜாப் நீங்கள் தேடுறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்ஸ் தேவைப்படுது, நீங்கள் என்ன மாதிரி ஜாப்ஸ் என்ன மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களோட கெரியருக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஜாப்ஸை, ஜாப் டைட்டில்ஸை லிங்க்டின்ல இருந்தோ இல்லை இண்டீட்ல இருந்தோ நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சர்ச் பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்னோடய ஃபீல்டு இதுதான். ஸோ நான் இதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறேன். உங்களோட ஃபீல்டு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஜாப் ரோல்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்னு போட்டால் சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ்னே வந்துருச்சு. அதில் க்ரீன் இருக்குது. இப்போ 10 out of 10. இதில் இப்போ க்ரீன் வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே சோஷியல் மீடியா மேனேஜர் இதில் நம்பர் என்னென்னா 2493 எலிஜிபிள் ஆக்குபேஷன்ஸ் அண்ட் கோட். இது நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் டைரெக்டாக கோயிங் ரேட்ஸ் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பட் இருந்தால் கூட ஜஸ்ட்டு ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது என்ன நம்பர் அப்படின்னா 2493 2493 பப்ளிக் ரிலேஷன் ப்ரொஃபஷனல்ஸ். அதில் சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிறது ஹையர் ஸ்கில்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது எலிஜிபிளான ஒரு ஆக்குபேஷன் தான். அது ஒரு கோர்ஸும் இருக்குது. ஸோ இது செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கோயிங் ரேட்.
கோயிங் ரேட்க்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து இந்த கோயிங் ரேட்டில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி 2 வேல்யூ இருக்குது. ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. என்ன 2 வேல்யூ அப்படின்னா, இந்த இடத்துல இஃப் யூ குவாலிஃபை த ஸ்டாண்டர்ட் ரேட் பிகாஸ் யூ காட் யோர் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப்டர் 4th ஏப்ரல் ஆஃப் 2024. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து 2024 ஏப்ரலுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ண போகிறீங்க, ஸ்கில்டு ஒர்க்கர் விசா அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி இப்போ வந்து ரெனியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோயர் ரேட்டு. அதாவது இந்த இடத்துல லோயர் ரேட் வந்திருக்கும். யூ குவாலிஃபை ஃபார் த லோயர் ரேட் இஃப் நீங்கள் ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுறீங்க, ஹெல்த் கேரில் இருக்கிற விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒன்று, அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இன்னொன்று இந்த இடத்துல பிஃபோர் 4th ஏப்ரல் 2024, ஏப்ரல் 2024க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி இப்போ ரினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து லோயர் ரேட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். லோயர் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது இப்போ தெளிவாகிக்காச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கீழே போவோம். கீழே என்ன நம்பரு 2493 சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் இருக்குது. இப்போது இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் தான் நமக்கு வரும். ஏன்னா வந்து நான் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் ஸ்கில் ஒர்க்கர் விசா அப்ளை பண்ண போகிறேன். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2024ங்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2026 வந்துருச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்கில்டு ஒர்க்கர் விசா இதுக்கு மேலே தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோயர் ரேட் வரும், அது பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட்டில் 37,000 அப்படிங்கிறது போட்டிருக்காங்க, லோயர் ரேட்டில் 30. ஓகே, இப்போது நீங்கள் எந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் தேடலாம், எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் கோயிங் ரேட். கோயிங் ரேட் அண்டு வந்து ஜென்ரல் சேலரி த்ரெஷ்ஹோல்டுன்னு 2 இருக்குதுன்னு சொன்னேன்ல. இப்போ கோயிங் ரேட் 37 தான். ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோயிங் ரேட் ஆர் ஜென்ரல் சேலரி த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இதில் வந்து 37,000 இருக்குது. ஸோ பட் ஜென்ரல் சேலரி த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் 41,700. ஸோ இப்போ இந்த ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் வின் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூல். ஸோ ஜென்ரல் சேலரி த்ரெஷ்ஹோல்டை விட இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 41,700 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சேலரி த்ரெஷ்ஹோல்டு. இந்த எக்ஸாம்பிள் ஜாப் ரோல், அதாவது சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு 41,700 தான் ரேட். சேலரி த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது அதுதான். அப்படி நம்ம சேலரி த்ரெஷ்ஹோல்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் கம்பெனி கொடுக்குறாங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். பட் வந்து விசா ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேலரி த்ரெஷ்ஹோல்டை மீட் பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் ரோனால் எடுத்தோமா, இந்த சோஷியல் மீடியா மேனேஜருக்கு ஆக்சுவலாக வந்து கம்பெனிஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணுங்கள். ஓகே, இண்டீடுக்கு போவோம். இதில் சோஷியல் மீடியா மேனேஜர் ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, சோஷியல் மீடியா மேனேஜர்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நமக்கு வந்து நான் ஃபுல் டைம் கொடுத்துருக்கேன். 50 மைல்ஸ் வித்தின் லண்டனில் நான் வந்து ஏரியா கொடுத்துருக்கேன், ஃபுல் டைம் கொடுத்துருக்கேன். அண்டு வந்து 50 மைல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஜாப் யூ ஹாவ் சீன் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது, அது கூட எடுத்து விட்டுறேன். ஓகே, இப்போ இருக்குது. இதில் வந்து இப்போ என்னென்னா 40 to 45 பெர் இயர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஜாப் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா குட். இந்த ஜாபுக்கு ஈஸியாக இந்த ஜாபில் வந்து 40 வாங்கினேன்னா பிரச்சனை. அதே 41,700க்கு மேலே எடுத்துட்டா அப்படின்னா குட். இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் சாம்பிள். அதாவது இப்போ சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது இது வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிற ரோல் தான் வரும். இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் சோஷியல் மீடியா மேனேஜரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த ஜாப் ரோலுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப சிமிலராக இருக்குது. அப்படிங்கும்போது அதையும் நம்ம வந்து விசா ஆஃபீஸருக்கு அது புரிஞ்சிடும். பட் நீங்கள் ஏதாச்சும் வேறு டாக்குமெண்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுப்பீங்க. ஏதாச்சும் அவள் ஸ்கில் ஒர்க்கர் விசா அப்போ சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்க அந்த எஸ்ஓஎஸ் கொடுப்பாங்க, சிஓஎஸ் கொடுப்பாங்க, அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப். அதுலேயே வந்து ஈஸியாக அழகாக மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த கோட் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது
அந்த ரோலோட டெசிக்னேஷன் என்ன ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க மாட்டாங்க. வேறு வேறு கம்பெனிக்கு வேறு வேறு மாதிரி அவங்க வந்து ஜாப் பொசிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் வந்து ஜாபோட ரோல், ஜாபோட நேச்சர் அதே மாதிரி ஒரே மாதிரி சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த ஜாப் சேலரியை வச்சு நீங்கள் வந்து ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிம்பிளான சேலரி த்ரெஷ்ஹோல்டோட ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளாக இருக்கலாம். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே அதை வந்து பார்த்துருங்க. அதை வந்து பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஓகே என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதில் என்னென்ன சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த சேலரி அட்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரும், இல்லை சர்டிஃபிகேஷன் பண்ணணுமா, இல்லை வந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த ஜாபில் அந்த சேலரிக்கு நம்மளால் வந்து ஜாப் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ண முடியும். இல்லை நீங்கள் கெரியர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கெரியர் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், கெரியர் சேஞ்ச் பண்ணாமல் அதே லைன் ஆஃப் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஈஸியாக வந்து ஒரு பிளான் பண்ண முடியும். ரொம்ப பிளைண்டாக நம்ம வந்து ஓகே இப்போ படிச்சுட்ருக்கோம், பார்ட் டைம் ஜாப் போயிட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கில்டு 2 வருஷம் இருக்குது, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கில்டு ஒர்க்கர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வச்சுக்கோங்க. அப்படி ப்ரீ பிளான்டாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து அந்த கடைசி நிமிஷத்தில் ஏதாச்சும் ஒன்று தப்பாக போனால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே ப்ரீ பிளான் நிறையா விஷயம் யோசித்து வச்சுருக்கனால, அதாவது ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கனால நிறைய விஷயம் உங்களால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அந்த நேரத்தில். ஸோ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே, இதான் இந்த வீடியோ. உங்களுக்கு சேலரி த்ரெஷ்ஹோல்டை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து லிங்க் ட்ரீயில் தான் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். என்னோடய பயோவில் வந்து என்னோடய யூடியூப் சேனல் போனீங்கன்னா அதில் பயோவில் லிங்க் ட்ரீயோட லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லா லிங்க்ஸுமே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹேசிலாக இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் நேவிகேட் பண்ணுறதுக்கு. அதை போய் பாருங்கள், எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் subscribe to your guy. See you next one. Have fun. What were Stephen Hawking's last words?